ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ஒரு ஜட்ஜுக்கு ஒரு ரூமுக்குள்ள ஃபயர் அன்னைக்கு வந்த போலீஸ், அப்ப கண்டுபிடிச்ச பணம். ஒரு ஜட்ஜ் ரூம்ல எப்படி இவ்வளவு பணம் இருக்க முடியும்? ஒரு வேலை கரப்ஷனா? இதெல்லாம் நியூஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தது, இப்போ இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எந்த விஷயத்தை டீட்டெயில்டாக பார்க்க போறோம்? இன் ஹவுஸ் ப்ரொசீடிங். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரு ஜட்ஜு கரப்ஷன் பண்ணியிருக்காருன்றது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. ஜுடிஷியரி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவ் மேட்டர்ஸ் ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ வாட் இஸ் தி ப்ரொசீஜர்? எந்த ஜட்ஜ் தப்பு பண்ணியிருக்காரோ அந்த ஜட்ஜ் வேலை செய்யற கோர்ட் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இவர் டெல்லி கோர்ட்டோட ஜட்ஜ். அப்போ டெல்லி கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார்ல, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட். ஸோ அவர் என்ன பண்ணணும்? அந்த சென்சிட்டிவ் இஷ்யூ பத்தி ஒரு பேசிக் என்கொயரி பண்ணணும். அதுக்கு பேரு preliminary என்கொயரி. ஸோ என்கொயரி பண்ணி பார்த்ததுல இந்த இஷ்யூ ரொம்ப சீரியஸ்னா அந்த கேஸை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ கேஸ் சீரியஸ். ஸோ அந்த கேஸை பற்றின எல்லா ரிப்போர்ட்டும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, சென்ட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்துட்டு இந்தியாவோட சிஜே என்ன பண்ணுவாரு? ஒரு கமிட்டி உருவாக்குவாரா? 3 மெம்பர் கமிட்டி. ஸோ அந்த கமிட்டி அந்த இஷ்யூ அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் தர வரைக்கும் அந்த ஜட்ஜ் இருக்காருல்ல, தப்பான ஜட்ஜ், அவர் பண்ற ஜுடிஷியல் ஒர்க்ல இருந்து எடுத்துருவாங்க. இந்த தீர்ப்பு வர வரைக்கும், அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் வர வரைக்கும் அந்த ஜட்ஜ், தப்பான ஜட்ஜுக்கு எந்த வேலையும் கிடையாது, ஜுடிஷியல் ஒர்க் கிடையாது. அண்ட் ஆல்சோ என்ன பண்ணலாம்? அவர் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் இருக்காருல்ல ஜஸ்டிஸ் வர்மா, இந்த கேஸ்ல என்ன பண்ணாங்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பட் ஜட்ஜோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? என்னோட ஸ்டோர் ரூம்ல அந்த கேஷை நான் வைக்கல, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வைக்கல. அந்த ஃபயர் ஆஃபீஸர்ஸ் அந்த பணத்தை எடுத்தாங்களே, எடுக்கும்போது என்கிட்ட காட்டவே இல்லை. அந்த ரூம்ல இருந்து எடுத்த மாதிரி என்கிட்ட காட்டவே இல்லை. அப்போ யார் சொல்றது கரெக்ட்? அப்போ டெசிஷன் எடுக்காமலே, முடிவு எடுக்காமலே அவர் மேல ஒரு குற்றம் இருந்துச்சுனாலே அந்த ஜட்ஜ் ஜுடிஷியல் ஒர்க் பண்ணக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? கமிட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணும். இன்வெஸ்டிகேட் பண்ண விஷயத்தை சிஜே கிட்ட கொடுக்கும். சிஜே என்ன பண்ணலாம்? அந்த ஜட்ஜோட மிஸ்கான்டக்ட் ரொம்ப சீரியஸ்லாம் கிடையாதுன்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிருக்கலாம். ஒருவேளை சீரியஸ், அவரோட கான்டாக்ட் சீரியஸா இருக்கு, மிஸ்கனெக்டா இருக்கு, ஜட்ஜே ரிசைன் பண்ண சொல்லுவாங்க. ஒருவேளை ரிசைன் பண்ணலனா பார்லிமெண்ட் என்ன பண்ணும்? கான்ஸ்டியூஷன் என்ன மெத்தட் போட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி ஜட்ஜை ரிமூவ் பண்ணும். ஸோ ஒருவேளை தப்பு இருக்கு, அவர் ரிசைன் பண்ணணும். ரிசைன் பண்ணலன்னா பார்லிமெண்ட் என்ன பண்ணும்? ரிமூவ் பண்ணும். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? சுப்ரீம் கோர்ட்டோட இன் ஹவுஸ் ப்ரொசீஜர் எப்போ வந்துச்சு? 1999 வந்துச்சு. அந்த ஃபுல் ப்ரொசீஜரும் 2014 பப்ளிக் அசஸா மாத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ப்ரொசீஜர் டீடைல்ஸ் யாருக்குமே தெரியாது. 2014 அப்புறம் தான் எல்லாரும் மக்களே பார்க்கலாம், ரூல்ஸை படிக்கலாம். என்ன ரூல்ஸ் போட்டிருக்கு? ஒரு ஜட்ஜ் தப்பு பண்றாருன்னா அவரோட சீனியர் ஜட்ஜ் அவர் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்றாரு. அவருக்கு சீரியஸா தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த ஜட்ஜ் சிஜேக்கு கொண்டு போறாரு. ஸோ அவருக்கும் சீரியஸா தெரிஞ்சா மட்டும்தான் கமிட்டியை போடுவாங்க. அடுத்த கமிட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணும். இன்வெஸ்டிகேட் பண்ண ரிப்போர்ட் யாருக்கு போகும்? அகைன் சிஜேக்கு போகும். அகைன் சிஜே முடிவு பண்ணுவாரு அது சீரியஸா இல்லையான்னு. அப்போ அந்த ஃபுல் சீனும் பார்க்க எப்படி இருக்கு? 2 ப்ராப்ளம் இருக்கு. டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ப்ரொசீஜர் இருக்கு. ஓகேவா? யாருக்கு அப்புறம் யார் பண்ணணும் அடுத்த ப்ரொசீஜர் இருக்கு. அவங்க முடிவு பண்றாங்களே இது சீரியஸ், நாட் சீரியஸ், இதை தூக்கிடலாம் இல்லை வேணாம், அதுக்கான ரீசன் எதுவுமே தெரியாது. ஃபுல்லி கான்ஃபிடென்ஷியல். ஸோ டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஈவன் ஸ்டெப் பை ஸ்டெப் இருந்தாலும் there is no transparency. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஒருவேளை அவர் தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னாலும் அவரோட போஸ்ட்ல இருந்து ரிமூவ் தான் பண்ண முடியுமே தவிர இவருக்கு பனிஷ்மெண்ட் தர முடியாது. அதாவது எந்த ஜட்ஜ் மேலையும் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஈவன் இஃப் ஜட்ஜ் இஸ் ஃபவுண்ட் கில்ட்டி there is no criminal punishment. அப்ப என்ன சான்ஸ் இருக்கு? பப்ளிக் ட்ரஸ்ட் குறைய வாய்ப்பு இருக்குல்ல. சோ இந்த பாயிண்ட் அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஒரு ஜட்ஜை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்களே, அது டெம்பரரி தானே. இப்பதான் புதுசாக கமிட்டி கிரியேட் பண்றாங்க, இன்வெஸ்டிகேட் பண்றோம், அவருக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? எல்லா ஜட்ஜும் எப்படி ஒர்க் பண்றாங்க, கரப்ஷன் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இந்தியாவில் பர்மனன்ட் பாடி கிடையாது, பர்மனன்ட் கமிட்டி கிடையாது. பட் யூகேல அட்டானமஸா பர்மனன்ட் ஒரு பாடி இருக்கு, ஜுடிஷியல் கான்டக்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸோட மெயின் வேலையே எல்லா ஜட்ஜோட மிஸ்கான்டக்ட் அனலைஸ் பண்றதா, இன்வெஸ்டிகேட் பண்றதா. ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம், we have to create a permanent independent body under the Chief Justice of India to handle the ஜுடிஷியல் மிஸ்கண்டக்ட். ஸோ ஜுடிஷியல் மிஸ்கண்டக்ட்னு தனி இன்வெஸ்டிகேஷன் பாடியை உருவாக்கணும், பர்மனெண்டா உருவாக்கணும். ஆக்சுவலாக ஜுடிஷியல் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா இந்த விஷயம் இருக்குல்ல, ஒரு கமிட்டி பர்மனெண்டா இல்லை சொல்றல, இதெல்லாம் சின்ன விஷயம் தான். இது எல்லாத்தோட ஒரு பெரிய விஷயம் இருக்கு, பெரிய ரூட் காஸ் இருக்கு. கொலிஜியம் சிஸ்டம் நிறைய தடவை பார்த்தாச்சு. அகைன் ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். இது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸோட யூனிக்கே என்ன? ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு என்ன வரும்? ப்ரொமோஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ விஓ வச்சுக்கலாம், உனக்கு அடுத்த போஸ்ட் ப்ரொமோஷன் இருக்கும்ல, யார் முடிவு பண்றது? உன்னோட ஆஃபீஸ்ல இருக்கிற சீனியர்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து அடுத்து யாரை போடலாம், இவரை போடலாமா அப்படின்னு உங்க ஆஃபீஸ்லேயே சில குரூப் முடிவு பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும்? கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்ல. உங்களுக்கு பிடிச்ச ஆளை போடலாம், கேஸ்ட் பைஸா போடலாம், இல்லை காசு வாங்கிட்டு போடலாம். யோசிக்க முடியுதா? உங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு குரூப் தான் அடுத்து நீங்க எந்த போஸ்ட் போன முடிவாகுதுன்னா அது டெமோக்ராட்டிக்கா இல்ல. பட் இந்த ப்ராசஸ் எங்க இருக்கு? ஜுடிஷியரியில இருக்கு. இந்த கோர்ட்ல அடுத்த ஜட்ஜி யாரு, அடுத்த சிஜே யார் முடிவு பண்றாங்க? ஜட்ஜஸ்லாம் ஒன்னா சேர்ந்து முடிவு பண்றாங்க. அப்ப அவங்களுக்கான ஜட்ஜை அவங்களே சேர்ந்து என்ன பண்றாங்க? சூஸ் பண்றாங்க. தட் இஸ் நாட் டிரான்ஸ்பரன்சி. அதனை பார்த்திருக்கோம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்தியன் ஜுடிஷியரியில நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் என்ன? கொலிஜியம் சிஸ்டம். எந்த குரூப் சேர்ந்து அடுத்த ஜட்ஜை உருவாக்கணும்? அந்த குரூப் வெறும் ஜட்ஜ் மட்டும் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் இருக்கலாம்? பார்லிமெண்ட் மெம்பர்ஸும் இருக்கணும், பார் கவுன்சில் இருக்கணும், அகாடமிக் எக்ஸ்பர்ட்ஸும் இருக்கணும். இவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணா டெமோக்ராட்டிக்கா இருக்கும்ல. ஸோ இந்த பாயிண்ட் தான் இந்த ஆர்டிகல் கொடுத்துருக்க ரெக்கமெண்டேஷன். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான், இப்போ பார்த்தது தான். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸோட ஹேண்டோட பார்த்துட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துங்க. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட்டுங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மணி 1:20.
வீடியோ காலில் 120. ஸோ மேபி அந்த வேர்ட்ஸ் ப்ரொனன்சியேஷன் மேபி கொஞ்சம் டல்லாக இருந்திருக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை டவுட் இருந்துச்சு, ஒரு இல்லை வேர்ட்ஸ் புரியல அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க.